நாட்டோட நீதி தேவதைனா அது மாசாணி அம்மன் தாங்க. பொதுவாக எல்லா கோயில்லையும் அம்மன் நின்ற நிலையில் அல்லது அமர்ந்த கோலத்தில் தான் காட்சியளிப்பாங்க. ஆனால் மாசாணி அம்மன் கோயிலில் மட்டும்தாங்க 15 அடி உயரத்தில் சயன கோலத்தில் அம்மன் காட்சியளிக்கிறாங்க. மாசாணி அம்மன் கோயிலோட தல வரலாறை பற்றி பார்ப்போமா? என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முன்னொரு காலத்தில் நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தாருங்க. அந்த நன்னனுக்கு சொந்தமான மாங்கனிகள் காய்க்கும் மாந்தோப்பு ஆழி ஆற்றங்கரைக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருந்துச்சு. அந்த மாந்தோப்பில் விளையிற மாம்பழங்களை அவரோட அனுமதியின்றி யாராவது பறித்தாலோ இல்லை சாப்பிட்டாலோ அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும்னு ஒரு கொடுமையான சட்டத்தை போட்டார். அது மட்டும் இல்லைங்க, அந்த மரத்தை சுற்றி பெரிய சுவர் பாதுகாவலர்கள்னு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாரு. ஒரு நாள் அந்த மரத்துலேருந்து மாம்பழம் ஆற்றில் விழுந்து அந்த ஆற்றங்கரையில் குளிச்சுட்டு இருக்க ஒரு பெண் கையில் கிடைக்கிது. அந்த பெண்ணுக்கும் அந்த அந்த மாம்பழத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குங்கிறத அறியாமல் அந்த பெண் பசியில் சாப்பிட்றாங்க. பாதுகாவலர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. ஊர் மக்களும் அந்த பெண்ணும் எவ்வளவோ சொல்லியும் ஈவு இரக்கமே இல்லாமல் அந்த மன்னன் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனையை கொடுக்குறாரு. அநீதியால் கொல்லப்பட்ட அந்த பெண்ணோட உடலை மயானத்தில் ஊர் மக்கள் அடக்கம் செய்கிறாங்க. மன்னனோட அநீதியால் இருந்த அந்த பெண்ணோட நினைவாக அவளோட சமாதி மேலே மண்ணை கொண்டு படுத்த நிலையில் சயன கோலத்தில் உருவம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்க. மாம்பழத்திற்காக உயிரை கொடுத்ததுனால மாங்கனி அம்மன் என்றும், மயானத்தில் படுத்த கோலத்தில் உருவானதால மயான சயனி என்றும் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் தான் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்பட்டாங்க. அநீதியாக கொல்லப்பட்ட அந்த பெண் தான் ஊர் மக்களை காக்க வந்த எல்லை தெய்வமாகவும் அநீதியை தட்டி கேட்க வந்த நீதி தேவதையாகவும் மாறியதாக அந்த மக்கள் நம்புகிறாங்கங்க. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குங்க. நம்மளை ஏமாத்துனவங்க, பில்லி சூனியம், ஏவல், நம்பிக்கை துரோகம், பண மோசடி, இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக மக்கள் அந்த நீதி கல்லில் மிளகாய் அரைச்சி தன்னோட வேண்டுதலை மனசார அம்மன் கிட்ட சொல்லி அந்த நீதிக்கல்லை பூசிட்டு வந்தால் 90 நாட்களில் அம்மன் நிறைவேற்றிடுவாங்கங்கிறது இந்த ஊர் மக்களால் நம்பப்படுறாங்க. யாரெல்லாம் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.